வணக்கம் மக்களே, சற்றுமுன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். விஜய் போட்டியிட்ட தொகுதியில் வாக்கு சதவீதம் மிக அதிகம். புதிய சர்வே திடீர் தகவல். இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. கூட இருக்க பிள்ளைக்கணும் ஆளில் கொடுத்து வைங்க. அப்போ தான் அரசியல் சார்ந்த காணொலிகளாம் நீங்கள் தினசரி உடனுக்குடன் தொடர்ந்து தெரிந்து கொள்ள முடியும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போடலாம். தற்பொழுதைய பொறுத்த வரைக்கும் பெரும் விதத்தில் இருக்கக்கூடிய தேர்தலாக 2026 தேர்தல் களம் இருந்து கொண்டிருக்கிறது. தற்பொழுதைய பொறுத்த வரைக்கும் இப்போ இருக்கிற சூழலில் பெரம்பூர் தொகுதியில் பார்த்திங்கன்னா விஜய் அவர்கள் கிளம்பியிருக்கிறார் திருச்சி கிழக்கு. ஸோ இரு தொகுதிகளிலும் பெரும்பான்மையான பார்த்திங்கன்னா ஓட்டுக்கள் வந்திருக்கிறது. அந்த தொகுதியில் பார்த்திங்கன்னா இதுவரை கண்டிடாத அளவிற்கு பார்த்திங்கன்னா அதிகப்படியான வாக்கு சதவீதமும் ஓட்டுக்களையும் போடாத மக்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த தடவை ஓட்டுக்களை போட்டிருக்காங்க. இது பார்த்திங்கன்னா தமிழகத்தில் எதிர்பார்ப்பை இன்னும் அதிகரித்திருக்கிறது அப்படின்னு ஒரு பக்கம் சொல்லப்படுகிறது. ஸோ நாளைக்கு வாக்கு எண்ணிக்கை எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயந்தான். இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை, இன்றைக்கி வந்திருந்தால் கூட பரவாயில்ல, நாளைக்கு வரப்போகுது அப்படின்னு. ஓகே, அது பார்த்திங்கன்னா எல்லாருடைய கவனமாக தான் இருக்கும். இருந்தாலும் வேலைக்கு போகிறவங்க பார்த்திங்கன்னா அன்றாட அவங்கவுங்க ஒர்க்கு பார்க்குறவங்க பார்ப்பாங்க. பார்த்துக்கிட்டே அன்றைக்கான முடிவு யார் வருவாங்க, யார் வரப்போகிறாங்க அப்படின்ற பேச்சுக்கள்லேயே பார்த்திங்கன்னா பொதுமக்களும் அந்தந்த அன்றாட எங்கெங்கே கூடுவாங்களோ அங்கெல்லாம் பேசிப்பாங்க. ஸோ ரிசல்ட் ஏறக்குறைய பார்த்திங்கன்னா ஈவினிங் டைமில் தான் வரும். அது வரைக்கும் யார் முன்னிலை யார் பின்னிலை அந்த ஒரு யதார்த்தம் இருக்கும். அதில் குறிப்பிட்டு விஜய் அவர்கள் பெரும்பான்மையாக பார்த்திங்கன்னா அவர் நிற்கக்கூடிய தொகுதிகளில் வெற்றி பெறுவாரா, என்ன நடக்க போகிறது அப்படின்றதான் குறிப்பிட்டு பார்க்கப்படுகிறது. ஸோ அவர்களுடைய ரசிகர்களும் அவர்களை சார்ந்த தொண்டர்களும் நிர்வாகிகளும் கட்சியவர்களும் பார்த்திங்கன்னா வாக்கு எண்ணிக்கையே வேணாங்க, வாக்கு எண்ணிக்கை உங்கள்கிட்ட சொல்லிடுறோம், விஜய் தான் வரப்போகிறாரு, விஜய் தான் அப்படின்றத பார்த்திங்கன்னா உறுதிப்பட சொல்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் அந்த பெரும்பான்மையை பார்த்திங்கன்னா விஜய் அவர்கள் தக்க வைப்பாரா, இல்லை என்ன நடக்க போகிறது, என்ன மாதிரியான மாற்றங்கள் அப்படின்றதான் குறிப்பிட்டு நாம் பார்க்கப்பட வேண்டிய ஒரு சில சூழலுக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம். ஸோ இப்படி இருக்கும் பட்சத்தில் அடுத்து 2026 தேர்தலில் என்ன நடக்க போகிறது, என்ன மாதிரியான மாறுதல்கள் அப்படின்றதான் குறிப்பிட்டு நாம் பார்க்கப்பட வேண்டிய ஒரு சில சூழலுக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம். ஸோ பெரம்பூரை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக பெரும்பான்மையை விஜய் அவர்கள் தொடப்போகிறார். திமுக, அதிமுக மற்றும் நாதாக இருக்கிறது. ஸோ இவர்கள் இப்போ பிடிக்கக்கூடிய இடம் என்ன, விஜய் பிடிக்கக்கூடிய இடங்கள் என்ன, எவ்வளோ சதவீத வாக்குகள், எவ்வளோ சதவீத வித்தியாசத்தில் வெற்றியை யார் பெறப்போகிறார்கள் அப்படின்ற எதிர்பார்ப்புகளும் ஒரு பக்கம் எழுவிக் கொண்டு இருக்கிறது. பார்க்கலாம் என்ன நடக்கிறது, என்ன மாதிரியான மாறுதல்கள் அப்படின்றத. மேலும் இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் கமெண்ட் மூலமாக தெரிவிங்கள். இதுபோன்று நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாம் தினசரி உடனுக்குடன் தொடர்ந்து நீங்கள் தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. நாம் அடுத்தடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம் மக்களே. தொடர்ந்து நம்மளுடைய சேனலுடன் இணைந்து கொண்டு இருங்கள். அரசியல் சார்ந்த காணொலிகளை தெரிந்து கொள்ள முடியும்.